வணக்கம் நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் மறுபடியும் கேஜேஎஸ் டெய்லரிங் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம நூல் பட்டி, கொக்கி பட்டி, அப்புறம் கழுத்து பட்டி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ப்ளவுஸோட நூல் பட்டி. இது நான் வரைகிறேன், அதை பார்த்து நீங்கள் நோட் புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்கும் எந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸும் கிடையாது. இவ்வளோதான், இதை நூல் பட்டி. இதுக்கு நான் இப்போ பேர் கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்க்கு 0 வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்க்கு 1, இங்கே 2, இந்த பாயிண்ட்க்கு 2, இந்த பாயிண்ட்க்கு 3. இப்போது வரைமுறையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 0லேருந்து 1, இது வந்து தேவையான அளவு தான் எடுக்க போகிறோம். நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணியிருப்பீங்க, அந்த அளவு தான் நம்ம பார்த்து இதுக்கு எடுக்க போகிறோம். அடுத்தது 1லேருந்து 2, இங்கே வந்து 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் நூல் பட்டி, இவ்வளோதான் வரைமுறையும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ப்ளவுஸோட கொக்கி பட்டி. அடுத்தது வந்து நம்ம கொக்கி பட்டி பார்க்கலாம். இதுவும் நான் வரைகிறேன், நீங்கள் பார்த்து காப்பி பண்ணி உங்கள் நோட் புக்கில் வரைஞ்சிக்கலாம். இதுக்கும் எந்த ஒரு அளவும் இல்லை, நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் பேர் கொடுக்குறேன். இங்கே 0, இந்த பாயிண்ட்க்கு இங்கே 1, இங்கே 2, இங்கே 3. இப்போ நம்ம கொக்கி பட்டியோட வரைமுறை பார்க்கலாம். 0லேருந்து 1 தேவையான அளவு எடுத்துக்குவோம். நம்ம பிளவுஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த அளவு பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2, இதுக்கு வந்து 6 சென்டிமீட்டர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் கொக்கி பட்டியோட வரைமுறை. இதை நீங்கள் நோட்ஸில் எழுதிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நூல் பட்டிக்கும் கொக்கி பட்டிக்கும் இந்த இடம் தான் மடிப்பு பகுதி. இங்கே 0லேருந்து 1 இதுக்கு மடிப்பு பகுதி. மடிச்சு தைப்போம். அதே மாதிரி இந்த 0லேருந்து இங்கே 1 மடிப்பு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ப்ளவுஸோட கழுத்து பட்டி. இப்போ நம்ம கழுத்து பட்டி பார்க்க போகிறோம். கழுத்து பட்டி நான் எப்படி வரைகிறேன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுக்கிற மெஷர்மெண்ட்டும் இங்கேருந்து எடுக்கிற மெஷர்மெண்ட்டும் ஒரே அளவு இருக்கணும். நான் பேப்பரில் எடுக்கிறதுனால நான் 5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்கேல் அளவே எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேலோட அளவே பார்த்துட்டு இப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதே மாதிரி அடுத்தது இதுக்கு நான் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்டுக்கு 0, இந்த பாயிண்ட்டுக்கு 1, இந்த பாயிண்ட்டுக்கு 2, இங்கே வந்து 3. வரைமுறை சொல்கிறேன். 0லேருந்து 1 4 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1லேருந்து 3 கழுத்துக்கு தேவையான அளவு. இது வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸோட 3 பட்டி பாகத்தை பார்த்தோம். இதை நீங்கள் உங்கள் நோட் புக்கில் வரைஞ்சும் எழுதியும் வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.